சுத்தமான நெய்ல 1/2 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலைய சேர்த்து நல்லா வறுத்து இந்த மாரி செஞ்சு பாருங்க. இனி அடுத்த மாசத்துல இருந்து நெறைய விசேஷங்கள் வருது. என்னடா ஸ்வீட் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் இந்த மாரி தான் ஸ்வீட் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சுத்தமான பசு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற புழுங்கல் அரிசி, பச்சரிசி எதுனாலும் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலைய தோலோட சேர்த்தாலும் சரி, இல்ல தோல் எடுத்துட்டு சேர்த்தாலும் சரி, எதுனாலும் ஓகே தான். நல்லா வறுத்து விடுங்க. அரிசியும் நல்லா பொரிஞ்சு வரணும். வேர்க்கடலையும் நல்லா வெந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இறக்கி நல்லா ஆற வச்சுருங்க. இப்ப அதே கடாயில திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, அதுல 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. கடலை மாவுல இருந்து கம்ப்ளீட்டா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. கடலை மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னா, அதுல நம்ம ஊத்துன நெய் வந்து லேசா கசிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அத எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு, இப்ப கடலை மாவ இந்த அரிசி